இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும், இசை என்னிடம் உருவாகும். இசை என்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். பாடல் செய் கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம். என் பாடல் செய் கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம். என் மேன்மை இறைவாவும் அருளாகலாம். என் மேன்மை இறைவாவும் அருளாகலாம். எரியாத தீபத்தின் ஒளி வேண்டினேன், எரியாத தீபத்தின் ஒளி வேண்டினேன். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும், இசை என்னிடம் உருவாகும். இசை என்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். விதியோடு விளையாடும் காகங்களே, விளக்கேற்றி ஒளியேற்ற பாருங்களே. விதியோடு விளையாடும் காகங்களே, விளக்கேற்றி ஒளியேற்ற பாருங்களே. கணலேந்தி வாருங்கள் தீபங்களே, கணலேந்தி வாருங்கள் தீபங்களே. கரைந்தோடும் நோய் என்னும் பாவங்களே, கரைந்தோடும் நோய் என்னும் பாவங்களே. தத்தும் கடலோடு தாவி ஆடி வரும் எந்தன் இசையுடன் ஆடி ஓடி வரும் தீபங்களே. எந்தன் இசையுடன் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் வரவில்லை செய்த பாவம் என்ன தீபங்களே. கண்ணில் கனல் வர பாட வேண்டுமெனில் இன்னும் இசையுடன் 100 பாடல் வரும் தீபங்களே. தீபங்களே, தீபங்களே, தீபங்களே. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருமை பெரியோர்களே, என ஈன்ற தாய்மார்களே, எழுச்சிமிகு இளைஞர்களே, மாணவ கண்மணிகளே, வெளியூரிலிருந்து நிகழ்ச்சியை காண வந்திருக்கிற ரசிக பெருமக்களே, கண்ணியமிகு காவல்துறை அதிகாரிகளே, மேடையில் வீற்றிருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, இந்த பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தினுடைய விஜயதசமி இலக்கிய விழாவை
ஆண்டாண்டு சிறப்புற நடத்துவதைப் போலவே இந்த ஆண்டும் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த விழாவின் பொறுப்பில் இருக்கிற முக்கிய பிரமுகர்களே, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கிற மதிப்பிற்குரிய ஐயா SMS அவர்களே, வாழ்த்துறை வழங்கியிருக்கிற மரியாதைக்குரிய ஐயா சி ஞானசேகரன் ஐயா அவர்களே, பொருளாளர் TM மார்கபந்து அவர்களே, செயலாளர் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தின் செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா எங்கள் அன்பு அண்ணன் நா பிரகாசம் அவர்களே, விழாவை துவக்கி வைத்திருக்கிற எங்கள் மதிப்பிற்குரிய ஐயா என் பாலாஜி அவர்களே, ஏனைய இந்த விழாவின் துணை நிற்கிற அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாகவும் பாண்டிச்சேரியின் சார்பாகவும் பணிவான வணக்கத்தை சிரம்தாத்தி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கைத்தட்டு பாண்டிச்சேரினதால் தான் கொஞ்சம் கூட வந்தது. இதுவரையும் கம்முன்னு தான் உட்காந்தாங்க. நீ சிகப்பு அழகாக இருந்துட்டா போதுமா, நான் கைத்தட்டுருமா அப்படின்னு உட்காந்தாங்க. நான் நல்ல சிகப்பு தான் பண்ணி, கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி, இதே நாளைக்கு பாரு இதை விட அழகாக இருப்பேன். ஆனால் பாண்டிச்சேரின்னு எல்லார் முகத்துலேயும் ஒரு அப்படியே பளபளன்னு ஒரு லைட் எரிஞ்சுது, மின்னு இருக்கும் முகம் பாண்டிச்சேரிக்கு வந்தால். ஆனால் பாண்டிச்சேரியை ரொம்ப வேறு மாதிரி கோணத்தில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 1908 1918 வரைக்கும் 10 ஆண்டு காலங்கள் பாண்டிச்சேரியிலே முண்டாசு கவி பாரதியை உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாத்து வைத்திருந்த பூமி எங்கள் பாண்டிச்சேரி. அதனால நாங்கள் பெருமைப்பட்டுக்கோம் பாண்டிச்சேரின்னு. தமிழங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு புவி மேலே என்று பாடிய பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த ஊர் எங்கள் பாண்டிச்சேரி என்பதால் நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்வோம். இதுதான் எங்கள் பாண்டிச்சேரியுடைய அடையாளம். பாரதியார் 10 வருஷம் எந்த பிரச்சனை இல்லாமல் குயில் பாட்டு எழுதினாரு, கண்ணன் பாட்டு எழுதினாரு, பாஞ்சாலி சபதம் எழுதினாரு, குயில் தோப்புல உட்காந்து எழுதினாரு. 10 வருஷம் நிம்மதியாக சாப்பாடு கொடுத்தோம். 3 வேளை சாப்பாடு அவருக்கு கிடைக்கல. பாரதி படித்தவங்களுக்கு தெரியும், 3 வேளை சாப்பாடு சரியாக கிடைக்கல. ஒரு வேளை சாப்பாடு ஒரு நாளைக்கு கிடைக்கிறதே பெரிய செய்தி. நீராகாரம் ஒரு நாளைக்கு, வெறும் சுண்டல் ஒரு நாளைக்கு, இப்படி அவர் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட மகாகவி உணவுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு கன்னியம்மான்னு ஒரு பாட்டி சுண்டல் கடை வச்சுருந்தாங்க. அந்த அம்மா, தம்பி நீ நல்லா பாட்டு பாடுற, இங்கே ஒரு பாட்டு பாடிட்டு சுண்டல் வாங்கிக்கணும். இவர் அங்கே பாட போய் தான் தாறுமாறாக நிறைய பாட்டை பாடிட்டார். அதெல்லாம் பதிவாயிடுச்சு. பாரதி பசியில் இருந்தாலும் தமிழினுடைய ருசி அறிந்தவன் பாரதி. பாரதி எங்கள் பாண்டிச்சேரியில் இருந்த இடங்களெல்லாம் நான் போய் பார்க்கும்போதெல்லாம் மெய் சிலுக்கு எங்களுக்கு. அதை பார்த்து தான் பாவேந்தர் பாரதிதாசன் இப்படி ஒரு மனிதரை குருவாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுக்கிறார். தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தல் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழை பாடுகிறான் பாரதி. இவள் என்றைக்கு பிறந்தாள் என்று தெரியாது, எங்கள் தாய்மொழி தமிழ் தான் உலகத்திலே மூத்த மொழி என்று பாரதி சொல்லிக் கொடுக்கிறான். இதை பார்க்கிற பாவேந்தருக்கு உணர்வுபூர்வமாக தமிழின் மீது பாசம் அதிகமாகிறது, கவிதைகள் மீது நேசம் பெருகுகிறது, தமிழ் இனத்தின் மீது ஒரு விழிப்பு வருகிறது. இதை பார்த்து பாரதியை தன் குருவாக ஏற்றுக்கொள்கிறார். குருவுக்கு சீடனுக்கு தாசன் என்றொரு பெயரும் உண்டு. எனவே அந்த பாரதிக்கு நான் தாசன், இனி என் பெயர் பாரதிதாசன் என்று மாற்றிக்கொள்கிறார். பாரதிதாசனுக்கு இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசனுக்கு ஒரு தாசன் வருவார்ல. பாரதியாரால் ஈர்க்கப்பட்டவர் பாவேந்தர், பாவேந்தரால் ஈர்க்கப்பட்டவர் தான் கவிஞர் சுரதா. சுப்புரத்தின தாசன் நான், சுரதா சுப்புரத்தின தாசன், சுரதா என்று அவர் பெயரை மாற்றிக்கொள்கிறார். இப்படி பாண்டிச்சேரியிலே இவ்வளவு பெரிய வரலாறுகள் நிகழ்ந்திருக்கிறது. வேறு எதுக்காவது நீங்கள் சிரித்தால் நான் பொறுப்பல்ல. இவ்வளவு செய்தி இருக்கு. இதையும் தாண்டி அது ஒரு செய்தியா இருக்குதுதான் இல்ல. எதுனா இது நான் கலக்கல் காங்க. ஆனா என்ன மகிழ்ச்சின்னா, இந்த பகுதியெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல சார். இந்த விஜயதசமி இலக்கிய விழா நான் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இங்கே பேசிட்டு என்கிட்ட சொன்னார், சார் நேற்று நான் வேலூர் போயிருந்தேன் சத்துவாச்சாரி, அங்கே ஒரு இலக்கிய விழா, பெரிய கூட்டம், அற்புதமான மேடை, அழகான ஆடியோ, குறிப்பாக எல்லாத்தையும் அவர் என்கிட்ட சொன்னார், நீங்களாம் அங்கே போகணுன்னார். நான் நினச்சப்போ என் மனசில் பட்டுச்சு, 12 ஆண்டு கழித்து தான் இந்த கங்கைமனோட கருணை என் மேலே விழுந்திருக்கு. அப்போ பொறுமையாக இருக்கணுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். அவசரப்படாத, உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம இருக்காது, கிடைக்காதது சத்தியமாக கிடைக்காது. ஆனால் எனக்கு கிடைக்கும்னு என் மனசில் பட்டுச்சு. அதற்கு வழிவகுத்தவர்
வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்திலே இன்றைக்கு செயலாளராக இருந்து கொண்டு தமிழகத்தின் இலக்கியவாதிகளின் அனைவருக்கும் சரணாலயமாக விளங்குகிற எங்கள் அன்பு அண்ணன் பிரகாசம் அவர்கள்தான் இந்த வழி எனக்கு காட்டினார். அந்த மேடையில் நான் கால் பதித்த பிறகு என்னுடைய விலாசம் இப்பொழுது ஓரளவுக்கு வளர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது என்றால் இந்த மேடை அதற்கு ஒரு முத்தாய்ப்பான மேடை. இந்த விஜயதசமி இலக்கிய விழா இந்த அன்பர்களுக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிற இந்த விழாவின் முக்கிய பொறுப்பு இருக்கிற பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க முன்னாடி இருந்தாங்கன்னா பார்த்து கும்பிடலாம், திரும்பி திரும்ப கும்பிட வேண்டியதாக இருக்குது. ஐயா விழா ஆரம்பித்து வைக்கும்போது அழகாக பேசினார். எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க, அந்த குரல் தனியாக தெரியுது. பார்த்தா அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அந்த குரல் தனியாக தெரியுது. அது பேசுகிற விதம், அந்த துணி அழகாக இருந்தது. ஐயா வந்து ஆரம்பித்து வச்சோடனே டக்குன்னு விழாவை ஆரம்பிச்சிட்டோம். 4 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது 5:30 மணிக்கு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இருந்தாலும் தாய்மார்கள்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்காங்க. எல்லாம் கேட்குதாம்மா? அவங்க நல்லா கேட்குதா? அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, அங்கே கேட்கலையா, வாடா அங்கே போயிடலான்றார். கேட்காம உட்காந்துருக்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மேடை கிடைப்பதற்கு நாம் பெரிய பாக்கியம் செய்திருக்கணும். வந்த உடனே எஸ்எம்எஸ் ஐயாவோட சன் வந்தார், கணேசன் சார், எங்க கூட உட்காந்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு சாம்பார் சார், உண்மையிலே இப்படி ஒரு சாம்பார் கிடைக்குன்னா சாப்பிட்லாம், அவ்வளோதான். வேறு என்ன ஏன்னா சொல்லி மாட்டிக்கூடாதுல்ல. ஞாயிற்றுக்கிழமையில் கூட சாம்பார் சாப்பிட்லாம், அப்படி ஒரு சாம்பார். நான் கொஞ்சம் பாக்கெட்டில் ஊற்றுங்க, எடுத்து போகிறேன் எங்கள் வீட்டுக்குன்னு. இல்லை நான் கப்பிலே போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு அருமையான நிகழ்வு, நல்ல ரசிகர்கள், நல்ல மக்கள். நேற்று மதுரை முத்து வந்திருக்கிறாரு, நம்ம ஐயா சிவகாசி ஐயா வந்திருக்காங்க. இன்றைக்கு 2 பட்டிமன்றம், நாளைக்கு, இப்படி 3 நாட்களும் இலக்கிய செறிவோடும் இசையோடும் கூடிய ஒரு ரசனை மிகுந்த தமிழை கலந்து தரக்கூடிய வாய்ப்பை இந்த மக்கள் பெற்றிருக்கிறார்கள். அதை வழங்குகிற வாய்ப்பை இந்த அமைப்பு பெற்றிருக்கிறது. இப்படியெல்லாம் விழா எடுக்கணும் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இன்னைக்கு காலைல கிளம்புறேன். எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு கிளம்பணும். கார் எடுக்க வாசலுக்கு வரேன். இன்றைக்கி நானே தான் ஓட்டிகிட்டு வந்தேன். வேலூர் தானே 3 மணி நேரம் ஓட்டிடலாம், நானே ஓட்டிருந்தேன். கார் எடுக்க வரேன். ஏற்று வீட்டில் என் தம்பி தெரியல ஒன்று, சுப்பிரமணி, ஏற்று வீட்டு சுப்பிரமணி, எங்கள் வீட்டில் ஏற்று வீட்டில் உயரமாக இருப்பான். வந்தான், கிடுக்குன்னு வந்தான். காரில் ஏற போகிறேன். அண்ணா எங்கே போகிற அப்படின்னா, ஏண்டா கிளம்பும் போதே இல்லைண்ணா நீ போயிட்ட பிறகு கேட்க முடியாதுல்ல, அதனால் இப்போ கேட்டேன்னா. சரி என்னடா விஷயம் என்ன? அப்பாவுக்கு வருஷம் தேவசன்னா. அடடா அப்பா செத்து 1 வருஷம் ஆயிடுச்சாடா? ஆமாண்ணே, வந்து ஒரு படையல் போட்டு 1 ரூபா சாப்பிட்டு போனான். ஐயோ எனக்கு நேரம் இல்லை, நான் வேலூர் போனோம், இன்றைக்கி டிரைவர் வரல, நான் தான் ஓட்டுறேன், அதனால் நான் கிளம்புறேன்டான்னு. தபார் தேவசான்றேன் சவுண்டு கொஞ்சம் கொடுக்குறான். சின்ன பையன் அவன். என்னடா ஒரு நடுவர்னு கூட மரியாதை, என்னடா அண்ணா தபார் எங்கள் அப்பா தேவசத்து நீ வரல, உன் தேவசத்து நான் வரமாட்டேன் போன்றான். நீ வரையாம்மா? சரி, டேட்டு நான் முன்னாடியே கொடுத்துறேன். பேமெண்ட் என் பொண்டாட்டிட்டு வாங்கிக்கோங்க. தேவசன்னா என்னன்னே தெரியாமல் கேட்குறீங்க. தேவசன்னா என் மேட்ரு முடிஞ்சு 1 வருஷம் ஆகுறதுயா, அடுத்த வருஷம் தான் ப்ரோக்ராம் ஆவா. என்னை ஒழிக்காமல் விடமாட்டானுங்க போடுறீங்க. உனக்கு எப்படியாவது சேரில் உட்காந்துலான்னு பார்க்குறானு, கூடவே தான் இருக்கான் 10 வருஷமாக என் கூட. சரி பார்ப்போம். ஆனால் இப்படியெல்லாம் விஷயம் தெரியாமல் இருக்கானே சார். இப்போ மக்கள் மனசில் என்ன சார், சந்தோஷத்தை தொலைச்சிட்ருக்கோம் சார், வேறு ஒன்றும் இல்லை சார். அதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் தேவைப்படுது சார். உண்மை தானே? சந்தோஷத்தை தொலைச்சிருக்கோம் சார். ஏகப்பட்ட பிரச்சனை சார். எழுந்து வேலைக்கு போனால் சொல்கிறேன், போகிறவங்களுக்கு சொல்கிறேன், வேலைக்கு போகாமல் சில பேர் இருக்கும். வேலைக்கு போய் திரும்பி வந்து இரவு படுக்கிற வரைக்கும் எவ்வளோ பிரச்சனையை சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. அதையெல்லாம் சமாளித்து வாழ்க்கையில் ஒரு வழியாக வரணும்னா அது பெரிய பாக்கியம்தான். இந்த கங்கையம்மன் ஆலயத்தில் எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்கணும். இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்கணும். அடுத்த வருஷம் கலக்கல் காங்கன்னு கூப்பிடணும். இதான் என் பிரார்த்தனை, வேறு ஒன்றுமே கிடையாது. யாருன்னா எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு நான் போயிட முடியுமாம்மா? இல்லை, தன் பெண்டு தன் வீடு சம்பாத்தியம் சோறு உண்டு இவை உண்டு என்போன் சிறியது ஒரு கடுகு போல் உள்ளம் கொண்டுனார் பாவேந்தர். தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன்னார் அவனை. உன் குடும்பம் உன் பொண்டாட்டி பிள்ளைங்க மகிழ்ச்சியாக இருந்தால் போதுமாடா. உனக்கு பட்டாசு பாக்கெட் 2 ஒரு ஸ்வீட் பாக்கெட்டும் கிடைச்சா, உன் பொண்டாட்டி துணிமணி கிடைச்சா போதுமா தீபாவளி? பக்கத்து வீட்டுக்காரன் பட்டாசு வெடிக்காமல் கஷ்டப்படுறானே, 2 பட்டாசு எடுத்து அவன் பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாறேன், அதை விட என்னையா தீபாவளி உனக்கு? அதான் ஏன் தீபாவளி? அப்போது அந்த மகிழ்ச்சி இட்டுப்பார் உண்டவர்கள் இன்புற்று கையிலே தொட்டுப்பார் உன்னெஞ்சை தோன்றும் என்பார் பாவேந்தர். அப்போ அடுத்தவனுக்கு சாப்பாடு போட்டுப்பார், பசிக்கிறவனுக்கு சாப்பாடு கொடு, அவன் சாப்பிட்டுட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பான். அந்த சிரிப்பை பாரு, அதுதான் கடவுள். அந்த ஏழை சிரிக்கிறான் பாரு, அதுதான் கடவுள். ஏழைக்கும் பணக்காரனுக்கு என்ன பெரிய வித்தியாசன்றீங்க? நாய் போல அலைஞ்சா அவன் ஏழை, நாய் கூட அலைஞ்சா அவன் பணக்காரன்.
நான் டெய்லி வாக்கிங் பார்க்குறேன், எதிர்க்க ஒருத்தர் வருவார், கருப்பு நாய் ஒன்று சங்கிலி பிடிச்சிட்டு வர்றாரு. அது என்னைக்கு அந்த சங்கிலி வழுக்குமோ, என்ன கடிக்குமோ. அந்த நாய் வேற ஏறக்குறை 3 அடி 4 அடி இருக்குது. நான் அவர் வரும்போதெல்லாம், சார் வணக்கம் சார், வணக்கம் சார், ஏன்னா அவர் கையில் தான் என் உயிர் இருக்குது. அந்த அவர் கை கொஞ்சம் நழுவுச்சுன்னா நான் கலக்கல் காங்கேயும் காலி. இந்த 2-3 தேதி வாங்கி வச்சுருக்கேன், அவ்வளோதான், வேறு நடுவர் தான் போனாங்க. அது மாதிரி சார் இப்படி வாழ்க்கை ஒரு நாளும் ஒரு மாதிரி கஷ்டமாக ஓடிக்கிட்டு இருக்கு சார். எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம், நான் குலதெய்வமாகவும் என் வாழ்க்கையில் வழிகாட்டியாகவும் நினைக்கிறது கிருபானந்த வாரியார் சாமிகளை தான். என் குலதெய்வம் மாதிரி தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவருடைய சொற்பொழிவுகளை கேட்டு தான் நான் தமிழ் படிக்க ஆரம்பித்தேன். அவர் வாசங்களை கேட்டு தான் என் மூளையில் ஏறி தான் தேடி 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 இலக்கியங்களை படிக்க ஆரம்பித்தேன். அவர் என் மூளையில் உட்காந்துட்டார். இன்னொரு ஆச்சரியம் பாருங்கள், எனக்கு அவருக்கு என்ன தொடர்பு பாருங்கள். நான் 12வது படிக்கிறேன். வாரியார் சாமி நான் அன்னைக்கு தான் முதல்ல பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை. அவர் வாரியார் சாமின்னு எனக்கு தெரியாது, அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியாது. 10வது படிக்கிறேன். வேல் சொக்கநாதன் பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கார், துணி கடை வச்சிருக்கார், விஎஸ்டி கணேசன் ஐயா பேசிட்டு இருந்தார். அவர் அந்த துணி கடை திறக்கிறார், விஎஸ்டின்னு ஒரு கடை திறக்கிறார். வாரியார் சாமி அங்கே வரார். வாரியார் சாமி கிட்ட விபூதி வாங்குறதுக்காக அவர் பையில் ஒன்று வச்சிருப்பார். விபூதி எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கூட்டம் தள்ளும் உள்ளா இருக்குது. நான் ஏதோ காசு கொடுக்குறாருன்னு நினச்சிக்கிட்டு, ஏதாவது சினிமாவுக்கு உதவாதா ஒரு படம் பார்த்துலான்ட்டு காசு கொடுக்குறாரு. ஒரு பெரிய காசு கொடுக்குறாரு. காசு கொடுக்க ஒருத்தர் கிளப்பி விட்டான். நான் அடிச்சு பிடிச்சி கும்பலில் போய் இப்படி கை நீட்டுறேன், எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே வந்தார். இப்படி கொடுத்துட்டே வந்தார்ல, நான் அப்படி குனிஞ்சதுக்கும் அவர் நீட்டதுக்கும் என் நெத்திக்கு நேராக அவர் கை விபூதி வச்சு விட்டார். சார் தற்செயலாக நடந்த சம்பவம், வாரியார் சாமி கையால் என் நெத்தியில் விபூதி பட்டுச்சு. அது ஒரு பெரிய பாக்கியம். இன்னொன்று, அவர் பிறந்த ஊர் காங்கேயநல்லூர், என் பேர் காங்கேயன். எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா பேர் வச்சார் இல்லையே. எப்படி நடந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் தெய்வம் அமைத்து வைத்த ஒரு மிகப்பெரிய கருணைமிகு சம்பவங்கள் இதெல்லாம் வாழ்க்கையில். அதனால் வாரியார் சாமியோட ஆசீர்வாதத்தோடு உங்கள் எல்லாருக்கும் ஒரு அருமையான தலைப்போடு இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த தலைப்பை கொடுத்ததற்காக விஜயதசமி இலக்கிய விழா குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தலைப்பே முதல்ல நிற்கணும் சார், தலைப்பு பலமாக இருக்கணும். அப்போ தான் ஒரு புடிமானம் இருந்தால் தானே எப்போதுமே. இப்போ புருஷன் தப்பிச்சு ஒன்றா அடிக்க முடியாது அவங்களால. வசதியாக மாட்டிக்கணும், முடி நல்லா வச்சா வச்சு குனி வச்சு போடுவாங்கள்ல. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, என்ன தான் சொல்கிறேன். ஆனால் இந்த திரைப்பட பாட்டுன்னு பார்த்தா சார் ஏறக்குறைய 85-86 வருஷம் ஆயிடுச்சு சினிமா, தமிழ் சினிமா பேச ஆரம்பித்து. அதில் பாடல்களை பலர் எழுதியிருக்காங்க. மெல்லிசை பாடல்னு வந்துச்சுன்னா, காதல் வந்துச்சுன்னா கண்ணதாசன் இல்லாமல் காதல் கிடையாது. அந்த மனுஷன் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது கஷ்டம். ஆனால் அவருக்கு அது வாய்த்தது. அவரு எங்கே போனாலும் அவருக்கு அது அவருக்கு அப்படி ஒரு கவிதை வரும். அப்படி ஒரு மகான் அவர் மனுஷன் அப்படி எழுதுறார் சார். நான் சாமி கும்பிட்டேன், சாமி எனக்கு எங்கே இருக்காருன்னு தெரியல, சாமி வேணான்னு நாத்திகனா போனேன், அவரை என்னொன்று நான் பண்ணல. அவர் நான் நாத்திகனானேன் அவன் பயப்படவில்லை, நான் ஆத்திகனானேன் அவன் அகப்படவில்லை. ஈஸியாக சொல்லிட்டார் சார். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். அந்த கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுறார் சார், அண்ணன் ஒரு கோயில் அப்படின்னு ஒரு படம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், தங்கச்சி சுமித்ரா. பாசமலர்னு ஒரு படம் தான் அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கு உலகத்திலே பேர் போன படம். பாசமலர், சாவித்திரியும் சிவாஜியும். அண்ணன் செத்து போயிடுவார், தங்கச்சி மேலே உந்து செத்துருவாங்க. அது அதே மாதிரி புருஷன் செத்து போயிட்டா பொண்டாட்டி மேலே உந்து செத்த வரலாறு நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். மேலே உந்து செத்தவங்களும் உண்டு, மேலே உழுந்ததால் செத்தவங்களும் உண்டு. கொஞ்சம் ஆள் வெயிட்டாக இருந்தால் வச்சுங்க, 80 கிலோ 85 கிலோ இருந்தால் மேலே உந்தா செத்துருவாங்க. அது மாதிரி நடந்தது உண்டு. ஆனால் அந்த பாசமலருக்கு அப்புறம் ஒரு பாட்டு அண்ணன் ஒரு கோயிலில், அதில் நான் 3 சரணம் சொல்கிறேன். 3 சரணமும் முழுசாக பாட முடியாது, நேரம் இருக்காது. அதில் முதல்ல சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளை சொல்லுவார். 2வது மாணிக்க மூக்குத்தி மின்னுகிற அளவிலே அழகாக வீட்டிருக்கிறாளை மதுரையிலே கொழுவிட்டிருக்கிறாள் மீனாட்சி, அவளை சொல்லுவார். கடைசியில் இங்கே நேராக கம்பராமாயணத்துக்கு வருவார். ராமாயணத்தில் சீதாதேவியை பற்றி சொல்லுவார். அந்த சீதாதேவி சரணத்தை மட்டும் நான் நடுவில் பாடுறேன். இப்போ முதல்லேருந்து அந்த பாட்டு வரும். மல்லிகை முல்லை பொன்மொழி சில்லை அன்புக்கோர் எல்லை உன்னை
போல் இல்லை. பொன்வண்ணரதம் ஏறி இம்மண்ணில் எங்கும் ஓடி, பொன்வண்ணரதம் ஏறி இம்மண்ணில் எங்கும் ஓடி, நல்ல அன்பு துணை தேடி நான் தருவேன் மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை. சூடி கொடுத்தால் பாவை படித்தால் சுடராக என்னாடும் தமிழ் வானில் ஜொலித்தால். சூடி கொடுத்தால் பாவை படித்தால் சுடராக என்னாடும் தமிழ் வானில் ஜொலித்தால். கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள், கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள், கோபாலம் இல்லாமல் கல்யாணம் வேண்டாம். கன்னி தமிழ் தேவி மை கண்ணன் அவன் நாவி, தன் காதல் மலர் தூவி மாலையிட்டார். மாலை சூடி வாழ்ந்த வேளை வனவாசம் போனாலும் பிரியாத சீதை. மாலை சூடி வாழ்ந்த வேளை வனவாசம் போனாலும் பிரியாத சீதை. ராமநாமம் தந்தநாதம் லவனாக புசனாக உருவான கீதம். மாமன் என்று சொல்ல ஓர் அண்ணன் இல்லை அங்கே, அந்த அண்ணன் உண்டு இங்கே அள்ளி வழங்க மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை. அன்பு போர் இல்லை உன்னை போல் இல்லை. பொன்வண்ணரதம் ஏறி இம்மண்ணில் எங்கும் ஓடி, நல்ல அன்பு துணை தேடி நான் தருவேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த பாட்டு அவ்வளவு செய்திகளை சுமந்து வந்து நம் செவிகளிலே போடுகிறது. எங்கோ படித்த இலக்கியங்கள் சூடி கொடுத்த சுடற்குடி ஆண்டாளுடைய பெருமையை ஒரு சரணத்தில், மீனாட்சியுடைய பெருமையை ஒரு சரணத்தில், கானகம் நீ எங்கு போனாலும் நான் உன் கூடவே வருவேன் இல்லையா, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்னு வந்தா சீதை. அங்கே சூரியன் ஒளி அதிகமாக வெப்பமாக தகிக்கும், நீ தாங்க மாட்ட, வரவேணான்னு சொல்கிறா. ஆனால் நான் வருவேன், நீ எங்கே போறியோ அங்கே நான் வருவேன். ராமன் இருக்கும் இடம்தான் சீதைக்கு அயோத்தி, நான் அங்கே வரேன், கூடவே வந்தா. அந்த செய்தியை மாலை சூடி வாழ்ந்த வேளை வனவாசம் போனாலும் பிரியாத சீதை. பிறகு ராமநாமம் தந்த நாதம்
லவனாக குசனாக உருவான கீதம். இது ராமநாமம் தந்த ராகம். அந்த ராமநாமம் என்பது ஒரு ராகம் தருகிறது. அந்த ராகம் லகனாவும் குசனாகவும் ஒரு கீதமாக வெளிப்படுகிறது. இப்படி கண்ணதாசன் பூந்து கைத்தட்ட நினைச்சா தட்டுங்க சார், கூச்சப்படாதீங்க. அடிக்கடி நான் கேட்க மாட்டேன், ஆனால் அப்பப்போ கேட்பேன் கைத்தட்டு. ஆனால் சார் இது கண்ணதாசன். பிறகு கண்ணதாசனுக்கு எழுத்த மாதிரி கடை போட்டவர் மாபெரும் கவிஞர் வாலி, காவிய கவிஞர். அவரெல்லாம் காதல்லாம் அப்படி அழகழகாக பேசுவார். அவர் ஆன்மீகத்தை பேச சொன்னாலும் பேசுவார் சார். ஜனனி ஜனனின்னு ஒரு பாட்டில் இசைஞானி இசையமைச்சிருப்பார். அதில் ஒரு வரி வரும் சார், அது இளையராஜா அவரை கட்டி பிடிச்சிட்டாரு. அண்ணன் எப்படின்னா இதெல்லாம் எழுதுறீங்கன்னு. வாலி ஜனனி ஜனனி பாட்டு உங்களுக்கு தெரியல, தாய் மூகாம்பிகை படம். அந்த பாட்டில் ஒரு பாட்டு போட்டிருப்பார். அந்த வரியில் ஒரு மான் மழுவும் சிறு கூன் பிறையும் சடைவார் குழலும் விடை வாகனமும் கொண்ட நாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே முடிச்சிட்டார் சார். அர்த்தநாரீஸ்வரரை எவ்வளோ அழகா கொண்டு வந்து நிறுத்தினா தெரியுமா? ஒரு மான் மழுவும் சிறு கூன் பிறையும், ஒரு மான் மழுவும் சிறு கூன் பிறையும் சடைவார் குழலும் பிடைவாகனமும், சடைவார் குழலும் பிடைவாகனமும் கொண்ட நாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே, நின்ற நாயகியே இடபாகத்திலே. சக்தி பீட்டமும் நீ சர்வமோட்சமும் நீ, சக்தி பீட்டமும் நீ சர்வமோட்சமும் நீ, சக்தி பீட்டமும் நீ சர்வமோட்சமும் நீ. ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ, ஜகத்காரணி பரிபூரணி நீ, ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ. ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ. இது வாலி. நூற்றுக்கணக்கான பாட்டை சொல்லலாம், அதுக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், சில பாடல்கள் நம்ம மனசை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மெல்லிசை அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. மெல்லிசை, மெல்ல மனசை வந்து வருடணும், அதுதான் மெல்லிசைன்னு பேர். ஆமாம், மெல்ல மனசை வந்து வருடணும் சார். இப்போ பாட்டெலாம் போடுறான், ரத்த கொதிப்பேன்னு ஒரு பாட்டு போடுறான், எனக்கு ரத்த கொதிப்பா ஏறுது. ஒரு பாட்டு சார், கேட்டிருப்பீங்களா? ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு, மாமனாருக்கு ரத்த கொதிப்பு, மாமியாருக்கு காலு வெடிப்பு, இவர் வந்தா குடி சிறப்பு, கைக்க புடி மாவன செருப்பாலடி. ஒரு பாட்டுங்க. ஏன்டா என்னடா நீங்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா சினிமா எடுத்தால் எதை ஒன்றா பாடுவீங்களாடா? இப்படி ஒரு பாட்டு போட்டிருக்கான் சார். ஆனால் இந்த மெல்லிசைன்னு சொன்ன பாருங்கள், எவ்வளோ அழகு பாருங்கள் சார். இப்படி தான் மனுஷன் நிறைய பேர் இருக்கான். திண்டிவனத்தில் என் நண்பன் ஒருத்தன் என் கூட படித்தவன், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு. ரியல் எஸ்டேட்டில் நல்லா கொட்டுன்னு கொட்டிடுச்சு திண்டிவனத்தில். சில பேர் கொட்டுன்னு கொட்டும், சில பேர் கொட்டுன்னு கொட்டும். அது பிஸ்னஸை பொறுத்து இருக்கு. இப்போ ஒரு வார்த்தை பேசுகிற வார்த்தையிலே வித்தியாசம் இருக்குல்ல. கலக்கல் காங்க எப்படி சார் நிகழ்ச்சி பண்ணார்? நாளைக்கு உங்களை யாராவது கேட்பாங்க, நான் வர முடியாமல் போச்சு, பாண்டிச்சேரி கலக்கல் காங்க எப்படி பண்ணார் சார்? கொன்னுட்டார் சார் அப்படின்னா சூப்பர் சார், கொன்னுட்டான் சார். இந்த கொன்னுட்டார்ன்றது ரெண்டு விதமாக சொல்லலாம். சார் கொன்னுட்டார் சார், அப்படியா, நான் வராமல் போயிட்டேன் சார், கொன்னுட்டான் சார், நல்ல வேலை நீங்கள் வரல, உங்களுக்கு வேறு ஏற்கனவே பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்குது, நீங்கள் போயிருந்தீங்கன்னா ரெண்டாவது பாட்டிலே செத்துட்டு இருப்பீங்கன்னு சொல்லலாம். நினச்சி பாருங்கள், சொல்கிற விதம் தான் நம்ம பேசுகிற விதம் இருக்குல்ல. ஆமாம், அதான் இப்போ சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா. ஓ நீ நல்லா இருக்கியா? நம்ம நல்லா இருக்கேன்னா அவனுக்கு பிடிக்காது சார். நான் தான் மாத்திரையும் ஆஸ்பத்திரியுமா சுற்றிட்டு இருக்கிறானோ, அதில் கூட அவனுக்கு பொறாம. நல்லா இருக்கணும்னு கூட சொல்லக்கூடாது, நான் நல்லா இல்லைங்க உடம்பு சரியில்லை, அப்படியா, சந்தோஷம் வரங்க சந்திப்போம். அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் நம்ம நல்லா இல்லைன்னா. இப்படி உலகம் இருக்குது சார். ஆனால் சார் ஒன்றும் இல்லை, எனக்கு நண்பர் சொன்னல, திண்டிவனத்தில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் 3 கோடி ரூபா வீடு கட்டிருக்கான். 3 கோடி ரூபாய்க்கு என்ன வீடுங்கிறீங்க சார்? இந்த மாதிரி ஒரு பரந்த ஹாலே சென்ட்ரலைஸ்டு ஏசி, ஃபுல்லாக எல்லா ரூம்லையும் ஏசி, 2 மாடி, தேக்கில் இணைச்சிருக்கான் வீட்டை. ராஜஸ்தான்லேருந்து டைல்ஸ் இது வாங்கி வரணும், அது என்ன மார்பனைட்டு, ராஜஸ்தான்லேருந்து இறக்கி பயங்கரமாக பண்ணியிருக்கான். எல்லா ரூம்லையும் ஏசி,
எல்லா ரூம்லேயும் ஸ்க்ரீனு எல்லாம் தொங்குது, பெட்டு வசதி, எல்லா பொருளும் இருக்குது. வாஷிங் மிஷின்லேருந்து ஏசிலேருந்து உங்களுக்கு என்ன வேணும் எல்லா பொருளும் இருக்குது சார். எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்து 1000 ரூபாய் கவர் வச்சுருந்தேன், மொய் கவர். அதை அவன்கிட்ட கொடுக்குறதுக்கு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்து பாரு, ஹாலில் உட்காந்துருந்தான். ஹாலில் பார்த்தா எல்லா வீட்லேயும் ஹாலில் என்னமா இருக்கும், ஹாலில் டிவி இருக்கும். டிவி இல்லை. நான் கேட்டேன், 3 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினேன், இவ்வளோ பொருள் வாங்கினேன், ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு டிவி வாங்கி வைக்கக்கூடாதாடா முண்டன். அதுக்கு அவன் சொல்கிறான் அவன், ஏன் வாங்கி வைக்கல தெரியுமா, 3 கோடி ரூபாய் வீடு கட்டின எனக்கு 50,000 ரூபாய்க்கு டிவி வாங்க தெரியாதா? என் பெரிய பையன் +2, என் சின்ன பையன் 10th. டிவி வாங்கி வச்சா என் பிள்ளைங்க படிப்பு கட்டிருந்தேன்னா நான் டிவி வாங்கலன்னா. இதே போல் கை தட்டிட்டு அவன் தான் என் கூட வந்தார். 2 பேரும் கை தட்டிட்டு, அந்த போர்டு எக்ஸாம் படிக்கிற 2 பசங்க எங்கடா என்ன பக்கத்து வீட்டில் டிவி பார்க்க போகிறானு. இதுக்கு அவன் டிவியே வாங்கி வச்சுக்கலாம், சனியாக முடிச்சுவேன். இவன் கூடலாம் இனிமேல் பழகக்கூடாது. அந்த மொய் கவரை கொடுக்கல, நானே எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ 3000 கோடி வச்சுக்கிறான். 3 எதுக்கு நமக்கு 3 கோடி ரூபாய் வீடு கட்டணும், 1000 ரூபாய் கொடுக்கும், எவ்வளோ ஆத்திரம் வருதுமா, இப்படிலாம் பண்ணுறான். ஆனால் இவனுக்கெல்லாம் எல்லாமே மனசில் தெளிவு வரணும்னா அதுக்கு தான் அந்த ஆன்மீக பாட்டை சொன்னேன். வாலி எத்தனையோ காதல் பாட்டு பாடியிருக்காரு. ஆனால் ஆன்மீக பாட்டு ஏன் சொன்ன, வாரியார் சுவாமிகள் இந்த மண்ணில் உழவிருப்பார், இந்த மேடையில் கூட வந்து பேசியிருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் அந்த மகான் அவர் சில வார்த்தைகள் சொல்லுவார் சார். திருப்புகழ அவர் மாதிரி உரை சொன்னவர்களோ இதுவரை கந்தர் அனுபூதிக்கும் கந்தரலங்காரத்துக்கோ திருப்புகழுக்கு சேவல் விருத்தம் மயில் விருத்தம் இதுக்கெல்லாம் உரை சொன்னவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். வாரியார் சாமிகள் வாயிலிருந்து வருகிற மாதிரி அந்த அழகு தமிழ் வேறு யாருக்கிட்டையும் நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. அவ்வளோ அழகாக பேசுவார் சார். ஒரு பாட்டு மயில் விருத்தத்தில் ஒரு பாட்டு அவர் சொன்னார். நான் கேட்டேன், அந்த சும்மா காணொலியில் கேட்டது தான் ஒளிநாடாவில். அதை எப்படியா மனப்பாடம் பண்ண அந்த பாட்டை தேடி பல அறிஞர்கிட்ட கேட்டு அந்த பாட்டை வாங்கினேன். அப்படி ஒரு அழகான பாட்டு சார் அது. பக்தர் கணப்பிரிய நித்த நடித்திடு பக்தி நடத்திய குகபூர்வ பச்சிம தட்சண உத்தர திக்குல பக்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்தம் மிகுத்த திருப்புகழை சிறிது அடியேனும் செப்பென வைத்துல கிற்பரவத்திரை சித்து வணுக்கிரகமரவேனே கத்திய தத்தை கரைத்து விழைத்தறி கற்கவன் இட்டறி திணைக்காவல் கற்ற குரத்தின் நிறத்த கழுத்தடி கட்டி அணைத்த பனிரு தோளா சக்தியை ஒத்த இடத்தினில் வைத்த தகப்பனு மெச்சிடு மறைநூலில் தத்துவதற்புற முற்றுமுணர்த்திய சர்வகிரிச்சிர பெருமாளே அப்படின்னு ஒருவர் சொல்வார். சொல்லிட்டு அந்த மயிலுக்கு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை சொன்னால் வாயில் இருக்கிற பல்லு உடஞ்சிரும், ஜாக்கிரதையாக சொல்லணும்னு. பல்லு உடஞ்சிற அளவுக்கு பாட்டா அவர் சொல்லுவார் சார். அதை அப்போல்லாம் அவருக்கு பல்லு கொஞ்சம் போன காலம், அதுலேயும் தமிழ் அழகாக சொல்லுவார் சார். சக்கரப்பு செண்டகிரி முட்டை கிழிந்து வெளிப்பட்டு கிரௌஞ்ச சைலம் தகர பெருங்கனக சிகர சிலம்புமெழு தன்விருப்பும் அப்படியும் என் திக்கு தடங்க வரும் ஒக்க குழுங்க வரும் சித்திர பதம் பெயரவே சேடன் முடி திண்டாட ஆடல் புரி வெஞ்சி உர திடுக்கடை நடிக்கும் அயலாம் பக்கத்தில் ஒன்று ஒரு பச்சை பசுங்கவரி பத்ம பதம் கமழ் தரும் பாகீஸ்வரி செடில யோகீஸ்வரர்க்குரிய பரம உபதேசம் அறிவிக்கைக்கு செரும் ஜனவனத்தில் பிறந்த கந்தசாமி தணிகை கல்லாரை கிரிவுருக வருணகிரண மரகர கலாபத்தில் லகுமையிலே அப்படின்னு பாட்ட முடிப்பார். இதெல்லாம் வாரியார் எனக்கு போட்ட பிச்சை. அந்த மகான் வாழ்ந்த பூமி. அவர் காங்கேயநல்லூரில் பிறந்திருக்காரு. எனக்கு காங்கேயன்னு பேர் வச்சுருக்காங்க. என்ன சம்பந்தம் தெரியல. ஆனால் காங்கேயன்னு பேர் வச்சதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இந்த மக்களுக்கு நான் சொல்லணுமா இல்லையா? எங்கள் அப்பா எனக்கு காங்கேயன்னு பேர் வச்சிட்டாரு. 10th படிக்கும்போது ஒரு பையன் என்ன கேட்டான், அது என்ன காங்கேயன் ராஜேஷ், மகேஷ், முகேஷ், பிரகதீஷ், தினேஷ் இந்த மாதிரி இஷ்யூ முஷுன்னு வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டான். ஏன்னா அவன் பேர் தினேஷ். நான் சொன்னேன், டேய் எங்கள் அப்பாட்ட போய் கேட்குறா சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட கேட்டேன், ஏன்பா இவ்வளோ இஷ்யூ முஷு பேர் இருக்கும்போது எனக்கு ஏன்பா இந்த கஷு முஷு பேரை வச்சேன்னு கேட்டேன். காங்கேயன்னு ஏன்பா வச்சேன்னு கேட்டேன். எங்கள் அப்பா சொன்னார், இந்த பேரை பற்றி உனக்கு என்னடா தெரியும் லூசுனார். அப்போ நான் லூஸாக தான் இருந்தேன். இப்போ மட்டும் என்னன்றியா? சரி நீ பார்க்குறதே தெரியுது எனக்கு, அதான் கேட்க போகிறேன்னு. கூடவே தாங்க நமக்கு ஆப் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், இந்த பேரை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? காங்கேயன்னா என்ன தெரியுமா? ஈரோடு பக்கத்தில் காங்கேயன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தினவெடுத்த காளமாடுகள் இருக்கும். அந்த காளமாட்டை எவன் கொம்பை பிடிச்சி அடக்கிறானோ அவ்வளோதான்டா பொண்ணு தருவாங்க. அப்படி ஒரு தீரமிக்க காங்கேயன் காளை மாதிரி நீ இருக்கணும் தான் உனக்கு இந்த பேரை வச்சேன்னாரு. சரிப்பாண்ண, என்ன சரிப்பா இங்கே வா, இந்த பேர் வச்சேன்னா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னப்பா உதவி? உன் பாக்கெட்லேருந்து திரும்ப 10 ரூபா உனக்கு கொடுத்துருவானே. இல்லை அது இல்லைடா, உன் வாழ்நாளில் ஒரு முறையாவது அப்பாவுக்காக இந்த பேரை வச்சதுக்காக நீ ஒரு காளமாட்டை அடக்கணுன்னாரு. அது என்னப்பா அடிக்கலாம்? 10வது தானே, காளமாட்டை அடிக்கலாம்பான். மறந்துட்டேன். 96 எங்கள் அப்பா இறந்துட்டார். அப்போ தான் எங்கள் நாட்டாமுக்கார் வந்து கேட்டார், ஏன்பா அப்பாவுக்கு எதாவது கடைசி ஆசை இருக்கா? நீ தான் ஒரே புள்ள, அப்பாவுக்கு நீ ஒரே புள்ள, அப்பாவுக்கு எதாவது கடைசி ஆசை இருக்கான்னு கேட்டார். ஆமாங்க, இந்த மாடு காளை மாட்டை ஒன்று அடக்க சொன்னார். நாம் எங்கெங்கே இனிமேல் அடக்கிறது, கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை பிரம்மகத்தி தோஷம் குடும்பத்துக்கு ஆகாது,
அப்பா ஆசையை நிறைவேற்றுறேன்னார். அதனால் சரின்னு சொல்லி நானும் பார்த்தேன். அப்பா இறந்து கருமாதி வரைக்கும் இந்த 16 நாளும் என்ன எழுப்புறாரு வந்து டெய்லி கனவுல. எழுந்துடுறா, காலமாட்டை எடுக்கிறா, காலமாட்டை, ஐயோ என்னடா தொல்லையாக இருக்குன்னு சொல்லி நானும் சரி அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும், கண்டிப்பாக அதுக்கு அப்பாவுக்காக செய்யணும். நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை இந்த மேடையில் உட்காந்து சொல்கிறேன். எங்கள் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக 2002 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி யாருக்கும் எங்கள் அம்மாக்கிட்டையும் சொல்லாமல், என் மனைவிக்கிட்டையும் சொல்லாமல், யாருக்கிட்டையும் சொல்லாமல் பாண்டிச்சேரியிலேருந்து பஸ் ஏறி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு போய் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் குதிச்சு 1 மாடு இல்லை 2 மாடுகளை அடக்கி ஒரு மரத்தில் கட்டலான்னு நினச்சேன். அன்னைக்கு ஒரு பட்டிமன்றம் வந்துடுச்சு பாண்டிச்சேரியில். அங்கே ஒருத்தர் கல் தேர்றாரு, இவனை அடிக்காமல் நான் விட மாட்டேன். ஆனால் ஏன்னா இந்த பேர் வச்சாச்சு காங்கேயன்னு. அடுத்த வருஷமும் ப்ரோக்ராம் வந்துருமே. என்கிட்ட யாரும் இப்போ கிட்ட வரமாட்டான் சார். மனசு விட்டு உண்மையை சொன்னேன் சார், வேறு என்ன சார் செய்ய முடியும்? கண்ணுக்குட்டி பார்த்தா 4 கிலோமீட்டர் ஓடுறேன். அப்புறம் எங்கள் அப்பா ஒரு நாள் கனவுல வந்தார், இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, தேவசத்து கூட எதுவும் படைக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு ஒரு 700 ரூபா மிச்சம். ஏன்னா இப்படி தான் சார் இப்போ ஒன்றும் இப்போ நாட்டில் கல்யாணம் பண்ணி சந்தோஷம் போகிறான். நான் கல்யாணம் பண்ணி போகுது எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு தேம்பி அழுது, அவங்க அப்பா கட்டி பிடிச்சி அழுகுது. அம்மா ஒரு பக்கம் திரும்பி அழறாங்க. இந்த கல்யாணம் பண்ணிட்டு போகிற பொண்ணு தேம்பி அழுகுது, அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அழுது, அவங்க அப்பாவும் அழறாரு. ஒரு பையன் வந்து என்ன கேட்டான், அங்கிள் அந்த பொண்ணு கல்யாண பொண்ணு எதுக்கு அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அழுது தேம்பி அழுதுனா? 25 வருஷம் இந்த வீட்டில் இருந்ததுரா, இந்த ஆடு மாடு வீடு மாமரம் தென்னை மரம் இதெல்லாம் விட்டுட்டு போகிறோம், அப்பா அம்மாலாம் விட்டுட்டு போகிறோமே, வேற ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோமேன்னு அழுகுதுறான்னு. அப்போ ஏன் மாப்பிள்ளை பையன் அழுவலன்னா, அவன் 4லேருந்து அழுவான்டான்னு. அது உண்மை தானே, நான் கரெக்டாக தானே சொன்னேன். என்கிட்ட யாரும் எங்கள் ஊரில் வச்சுக்க மாட்டான். நான் எப்போதுமே சரி. இதை முந்தா நாள் எங்கள் ஒருத்தர் வந்தார், ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்தார். எனக்கு பேத்தி பிறந்திருக்கு சார், நீங்கள் பேர் வைங்கன்னாரு. நான் பேர் வைக்கிறதெல்லாம் நிறுத்திட்டேன்னு. ஏன்னு சொன்னார். இல்லைங்க நான் ஒரு 5-6 பேர் வச்சேன், அவனுக்கு உருப்படல, வேணான்னு. அவர் கேட்கல. நீங்கள் தான் பேர் வைக்க, நீங்கள் தான் தமிழ் அறிஞர், நம்ம தெருவிலே நீங்கள் தான் தமிழ் அறிஞர். என்னடா இது வேணாங்க சொன்னால் கேளுங்கன்னு. கேட்கல. என் பேத்திக்கு நீங்கள் தான் பேர் வைக்கினார். சரி நிற்க வை. குழந்தைய நிற்கவே இல்லை. ஒரு 1 மாதம் குழந்தை எப்படி நிற்க வைக்க முடியும்? பெண் குழந்தை. நிற்க வைன்னு வச்சேன். எங்க நிற்க வைன்னு பேர். பொன்னியின் செல்வனில் குந்தவைன்னு ஒரு பேர் இருக்குதுல்ல, அவளை குந்த வச்சிங்களா, இவளை நிற்க வைங்கடான்னு. ஓடுறான் பாரு குழந்தைய தூக்கிட்டு வந்தாலே. என் பக்கம் யாரோ பேருக்கு வைக்க வந்து பிச்சிரோன்னு சொல்லிட்டேன். எங்கள் ஊர் அவளை குந்த வச்சுங்களா உட்கார வைங்க, நிற்க வைங்க. ஏன்னா இப்படி நம்ம ஊரில் பல விதமாக நடக்குது சார். ஆனால் இது மெல்லிசையில் 2 பாட்டு கொடுத்தேன்ல. இப்போ மன்னிசைன்னு ஒன்று இருக்குது, அழகான தலைப்பு கொடுத்துருக்காங்க. மன்னிசைன்னு ஒன்று இருக்குது. மன்னிசைனா என்ன சார்? நம்ம மண்ணின் கமழுகிற பாட்டு. நாட்டுக்கு உள்ளே இருந்தால் அது அகம், நாட்டுக்கு வெளியே இருந்தால் அது புறம். நாட்டுக்கு புறத்திலே பாடுகிற பாட்டு நாட்டுப்புற பாட்டுன்னு பேர். அதுக்கு மண்ணின் பாட்டுன்னு பேர். மண்ணின் மைந்தர் சொல்லுவோம்ல, இவர் மண்ணின் மைந்தர் அப்படின்னா மேலே மண்ணெல்லாம் பூசிக்கிட்டு இருக்காரா? இந்த மண்ணில் பிறந்தவர் மண்ணின் மைந்தர். இல்லை பிறந்து எழுந்து வந்து நான் மண்ணின் மைந்தர் சொல்லுவாரா? இந்த மண்ணில் பிறந்தா இந்த மண்ணுக்கு என்ன மனம் இருக்கிறதோ, இந்த மண்ணுக்கு என்ன இயல்பு இருக்கிறதோ, இந்த மண்ணில் எந்த வாழ்வியல் தன்மைகள் இருக்கிறதோ இவற்றோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் பாருங்க, அவர் இந்த மண்ணின் மைந்தர். அவர் பாடுகிற பாட்டு மண்ணிசை பாட்டு. அவங்களுக்கு வேற எந்த கலப்படமும் தெரியாது. அவங்களுக்கு கிட்டார் தேவையில்லை, ட்ரிபிள் பேங்கர்ஸ் தேவையில்லை, ட்ரம்ஸ் தேவையில்லை, கீபோர்டு தேவையில்லை. சும்மா சாப்பாட்டுக்கு வச்சிருப்பான் மதியானம் ஒரு தட்டு, அதை தட்டிக்கிட்டே பாட்டு பாடுவான். தன்னானே தானே ஆரிரரோ ஆறாரோ ஆரிரவரோ பாடுறமே, அதுவே மண்ணின் பாட்டு சார். குழந்தைய அப்படி போட்டுட்டு தூளியில் போட்டு தாயை ஆட்டி விடுவல, ஆறாரோ ஆரிரரோ. அதில் என்ன செய்திருக்கு தெரியுமா? யாராரோ அந்த குழந்தைகிட்ட சொல்கிறா, உங்கள் ஒப்பனும் நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி யாராரோ ஆறாரோ வந்து பிறந்திருக்கிறே, நீ யாரோ திட்டு பயமாக இருக்கிற, இப்போவே ஒப்பனை மாதிரியே மூஞ்சி. அது யாராரோ ஆரிவரோ, அதான் ஆறாரோ ஆரிவரோ. இந்த தாலாட்டிலே நம்ம தமிழ் பண்பாடு மண்ணின் பாட்டு இருக்கு. நீங்கள் திரைப்படத்தில் அதை கொண்டு வந்து நாட்டுப்புற பாட்டை திரைப்படத்திலே புகுத்திய பாட்டு நிறைய இருக்கு. இந்த இளையராஜாவை இசையமைச்சிருப்பார், கமலஹாசன் நடித்து, ஜெயசித்ரா, கமலஹாசன், ஸ்ரீபிரியா. இளமை ஊஞ்சலாடுகிறது. அதில் ஒரு பாட்டு அழகாக ஒரு சுச்சுவேஷன் இளையராஜா வச்சுருப்பார். அந்த நாட்டுப்புற பாட்டோட மெட்டு தான். வேலை செய்கிறாங்க, மாலை சூரியன் மேற்கிலே மறைகிறான். மறைந்த பிறகு தண்ணீர், வெளிச்சமாக இருந்த தண்ணீர் மெல்ல கருக்க ஆரம்பிக்கிறது. அவர்கள் கையிலே கடிகாரம் கிடையாது, யாரிடமும் அப்போது இந்த அலைபேசி கிடையாது. வேலை செய்கிற விவசாயிகள் சூரிய வெளிச்சம் நேராக இருக்கிற பொழுது தண்ணீர் வெளுத்திருக்கும்.
சூரிய வெளிச்சம் மேற்கே மறைகிற பொழுது தண்ணீர் கருத்து இருக்கும். தண்ணி கருத்துருச்சு, தவளை சத்தம் கேட்டுடுச்சு, ஊரும் உறங்கிருச்சு, நாங்கள் வீட்டுக்கு போகணும்னு அந்த முதலாளி கிட்ட சொல்லணும். இந்த நாட்டுப்புற பாட்டு எடுத்து திரைப்படத்தில் வச்சார். ஏ மொட்டு முத்தா மொட்டு விட்ட வாசம் உள்ள தொட்டு புட்டா குத்தமில்ல பாடி புள்ள, தண்ணி கருத்துருச்சு, கண்ணு தவளை சத்தம் கெட்டுருச்சு, ஊரும் உறங்கிருச்சு, நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. தண்ணி கருத்துருச்சு, கண்ணு தவளை சத்தம் கெட்டுருச்சு, ஊரும் உறங்கிருச்சு, நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. அப்படி அந்த பாட்டு கொண்டு வந்து திரைப்படத்தில் கொண்டு வந்து வச்சாங்க. திரைப்படத்தில் மண்ணிசை எங்க இருக்குன்னு பார்த்தா இப்படி தேடினா கிடைக்கும். நிறைய இருக்கு, நிறைய பாட்டு இருக்கு சார் திரைப்படத்தில். அவ்வளோ மண்ணிசை பாட்டை கொட்டி வச்சிருக்காங்க. இசைஞானி இளையராஜா அவர் கிராமத்தில் பிறந்தவர்ன்றதால இந்த கிராமத்து பாட்டுகளை அழகழகாக எடுப்பார். நீங்கள் இந்த கிராமத்தில் அருணகிரிநாதர் திருப்புகழில் சொல்லியிருப்பார், ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி ஆர்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, இல்லையா மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை வனம் புணர வந்த முகம் ஒன்று. சரியா? இந்த 6 முகம் இது அழகாக போயிட்டே இருக்கான் சார். சப்பரத்தில் சாமியை வச்சு முருகபெருமானை கூட்டு போகிறான், கிராமத்தில் பாடிக்கிட்டு போகிறான் சார். அந்த மெட்டு தான் சினிமாவுக்கு வந்தது. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று. இதான் சார் டியூனு. கிராமத்தில் பாடிட்டு போனால இது அழகா கங்கை முரண் இளையராஜா உட்காந்து ஏசி ரூம்ல ப்ரொடியூசரோட உட்காந்து கம்போஸ் பண்றாங்க. அங்க போட்டோமே அந்த பாட்டத்துக்கு இங்க போடு, இது கரகாட்டம் தானே, அவனும் கரகாட்டம் தானே ஆடிட்டு போனா, அப்படியே வரியை மாத்து. இப்போ உங்களுக்கு வரி தெரிஞ்சிருக்கும் என்ன பாட்டுன்னு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, ஒண்ணு மாலையிட தேடி வரும் நாலு எந்த நாலு, மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, ஒண்ணு மாலையிட தேடி வரும் நாலு எந்த நாலு. இவ்வளவுதான் சார். இப்படி மண்ணிசையை கொண்டு வந்து திரைத்துறையிலே மண்ணிசையும் இருக்கிறது, மெல்லிசையும் இருக்கிறது. ரொம்ப அழகான ஒரு தலைப்பு இது. இதுல என்ன மண்ணிசை எங்க இருக்கும்? திரைத்துறையிலே மக்கள் மனம் குளிர பாடிய பாடல் அப்படின்னு பார்த்தா இது ரெண்டுமே இருக்கு. இந்த தலைப்பே ஒரு அழகான மெல்லிசை பாடல்களா மண்ணிசை பாடல்களா தலைப்பு கொடுத்துருக்காங்க. திரைப்பட பாடல்களில் மக்களை மனதில் பெரிதும் கவர்ந்தது. ரொம்ப அழகான ஒரு தலைப்பு இது. இப்போ இந்த பாட்டு கேட்டால் கூட நல்லா தான் சார் இருக்கு, இந்த மண்ணிசை பாட்டு நல்லா தான் சார் இருக்கு. அதே இளையராஜா முதல் மரியாதை படத்தில், முதல் மரியாதை ஒரு அற்புதமான கதை. ஒரு 50 வயசை தாண்டன ஒருத்தருக்கும் 25 வயசுக்குள்ள ஒரு பொண்ணுக்கும் லவ். ஆமாம், ராதாவுக்கு 25 வயசு என்ன மாதிரி, சிவாஜிக்கு 55 வயசு உன்ன மாதிரி. மாற்றி சொல்லிட்டேனா? நான் என்னைக்கு வயசை மறைக்க மாட்டேன் சார். கங்கையம்மா சத்தியமாக சொல்கிறேன், நான் வயசை மறைக்க மாட்டேன். எனக்கு 28 முடிஞ்சிடுச்சு. எத்தனை வருஷம் முன்னாடி யாரோ கேட்குறாரு, அவங்க தான் கேட்பாங்க, ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அந்த பாட்டில் இந்த மலேசியா வாசுதேவன் எல்லா பாட்டும் பாடியிருப்பார். அதில் நிறைய அந்த மெல்லிசையிலே மண்ணிசையும் கொடுத்துருப்பார். மெல்ல ஒரு பாட்டு மலேசியா வாசுதேவன் பூங்காத்து திரும்ப அந்த பல்லவி மட்டும் சொல்கிறேன், அவ்வளோ அழகாக அந்த இசை சேர்ப்பும் அந்த அந்த கம்போசிங்கில் உட்காந்த அழகும், அந்த பாட்டு உட்காந்துருக்கிற அழகு, மலேசியா குரல் என்ன ஒரு அழகான பாட்டு தெரியுமா அது? பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட திரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட, எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா.
மங்களம். அந்த பாட்டுக்குள்ள சோகத்தை கொண்டு வந்து அதுக்குள்ள புதைச்சிருப்பாங்க. அந்த வேதனையை அந்த பாட்டுக்குள்ள ஒவ்வொரு வரியிலையும் கடத்திருப்பாங்க. மெத்த வாங்கினவனுக்கு தூக்கத்தை வாங்க தெரியல. இல்லை, தங்கத்தை பொன்னை எடை போடும் தராசுக்கு தன்னை எடை போட தெரியாது. வாலி எழுதின வரி அது. பொன்னை எடை போடும் தராசுக்கு தன்னை எடை போட தெரியாதுன்ற மாதிரி தூக்கத்தை வாங்க முடியல, மெத்தையை மட்டும் வாங்கலாம். மெத்தையை வாங்கிட்டு தூக்கத்தை வாங்க முடியலையே. எவ்வளோ அழகான செய்திகள் அந்த பாட்டுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. அதே படத்தில் தான் மன்னிசை இப்போ வருது. எதிர்பாட்டு பாடுறதும் எசப்பாட்டு பாடுறதும் இது கிராமிய வழக்கு. அடி மாங்கோளத்து கரமேளே மயிருளத்தும் சின்னவள, மயிருளத்தும் சின்னவள, பாதையில நான் இருந்து பாடுங்கூரல் கேட்கலையா, பாடுங்கூரல் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்டையா, பாட்டு சத்தம் கேட்டதையா, உன் பாட்டு சத்தம் கேட்டதையா, கூப்பிடுற சத்தம் எல்லாம் குயிலு சத்தம் இன்னிருந்தேன், குயிலு சத்தம் இன்னிருந்தேன், என் சத்தம் இன்னிருந்தா என்னாடி நீ செஞ்சிருப்ப, என்னாடி நீ செஞ்சிருப்ப, உங்க சத்தம் இன்னிருந்தா ஓடோடி நான் வந்திருப்பேன், ஓடோடி நான் வந்திருப்பேன், ஓடோடி வந்திருந்தா ஓட பக்கம் போயிருப்போம், ஓட பக்கம். அப்படி அந்த பாட்டு முடியும். இது மன்னிசை. ஆக மெல்லிசையும் மன்னிசையும் திரையிசையை அழகு செய்தன. இதிலே மக்கள் மனம் கவர்ந்த பாடல்கள் எது? மன்னிசையா மெல்லிசையா? இந்த தலைப்பில் மெல்லிசைதான் அப்படின்னு பேசுறதுக்காக 2 பேர். இல்லை இல்லை, மன்னிசைதான். வேலூர் சத்துவாச்சாரியில் பலவிதமான ரசிகர்கள் இருக்காங்க. அதில் மன்னிசையை ரசிப்பதற்காகத்தான் இவங்களாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, மெல்லிசை தான் மேலானது அப்படின்னு இவங்க 2 பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா தெரியல. அவங்க பேசி முடிச்ச பிறகு தான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு தெரியாது. அப்போ அவங்க பேசட்டும். மல்லிசையா மன்னிசையா மெல்லிசையா? அதில் மெல்லிசைதான் என்று பேச அந்த அணிக்கு தலைவராக வந்திருக்கிறவர் ஒரு அற்புதமான பேச்சாளர் சார். வேலூருக்கு வெவ்வேறு மேடைகளுக்கு அவர் வந்திருந்தாலும் இந்த புண்ணிய மண், இலக்கிய மண்ணுக்கு, சத்துவாச்சாரிக்கு முதல் முறையாக வந்திருக்கிற, என்னையும் சேர்த்து முதல் முறையாக வந்திருக்கிற அன்பு தம்பி சென்னையிலிருந்து வந்திருக்காரு. சென்னை பாஷையிலே உங்க கூட பேசுவார். ஒரு திரைப்பட இயக்குனர், சினிமா டைரக்டர், அன்பு தம்பி மதன். சரி, இந்த பீட்டு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்றியா? அந்த அணிக்கு மெல்லிசைதான் என்று இணையாகவும் துணையாகவும், சரிதானா? சரியா சொன்னா? இணையாகவும் இப்படி நிறைய தடவை சொன்னேன், இப்பயும் சொல்றேன். இணையாகவும் துணையாகவும் பேச வந்திருக்கிறவங்க ஒரு அற்புதமான பேச்சாளர், அன்பு சகோதரி. அவங்க எங்கேருந்து வராங்கன்னா நம்மெல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். ஏன்னா கார்த்திகை தீபத்து அன்னைக்கு எல்லா வீட்லேயும் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த ஊர் மலை மேலே தீபத்தை ஏற்றின பிறகு தான் நம்ம வீட்டிலலாம் ஏற்றுவோம். எந்த ஊருமா? தீபங்கள் சிரிக்கும் திருவண்ணாமலையிலிருந்து அன்பு சகோதரி அஞ்சலி. புஷ்பாஞ்சலி தானே, வேற எதுவும் அஞ்சலி இல்லை. இந்த பக்கத்தில் மெல்லிசை அல்ல, மக்கள் மனம் கவர்ந்தது மன்னிசைதான் என்று பேச அந்த அணிக்கு தலைவராக வந்திருக்கிறவங்க என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு சகோதரி. நாங்கள் ஏறக்குறைய 20 வருஷமாக பயணிக்கிறோம். பயணம் நிற்கல, போயிட்டே இருக்கோம் இன்னும். அப்படி ஒரு அருமையான திறமையாளர். பார்த்தா தெரியாது, அவங்க பேசும் பொழுது இப்படி ஒரு குரல் வளம் தமிழ்நாட்டில் இருக்கான்னு நம்ம வியந்து போவோம். அப்படி ஒரு அற்புதமான பேச்சாளர். நகைச்சுவை மட்டுமல்ல, பாடலையும் தன்னுடைய சக்திகளை முழுவதுமாக வெளிப்படுத்தி மக்களை மகிழ்விக்கக்கூடிய அன்பு சகோதரி. நாகர்கோவிலிருந்து வந்திருக்காங்க மலர்விழி. அவங்க முத்தமிழ் சுவைச்சுற்றம் என்கிற குடியாத்த மேடையிலும் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்திலும் மேடைகளை அலங்கரித்த ஒரு சகோதரி. அவங்க இன்னொருத்தவங்க பாருங்க, அவ்வளவு அழகான, இப்படி ஒரு நாட்டுப்புற பாடலை இவ்வளவு அழகாக பாட முடியுமா அப்படின்னு நமக்கெல்லாம் ஆச்சரியம் வர மாதிரி பாடக்கூடிய அருமையான குரல் வளம் கொண்டவங்க. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடியவங்க, அற்புதமான பாடகி. அப்படி ஒரு குரல் வளம் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு தெரியும். அவங்க வேடந்தாங்கல்லேருந்து வந்திருக்காங்க.
கொஞ்சம் வெயிட்டான பறவை தான். ஏன்னா பறந்து வரது கஷ்டம். 2 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு மரத்தில் உட்காந்தா வர முடியும். நேராக அட்டஸ்ட் வச்சு வர முடியாது. வேடந்தாங்கலும் வேலூருக்கு கொஞ்சம் வெயிட்டான பறவை. இருந்தாலும் சிறகுகள் விரித்து சிங்காரமாய் அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரி நமது தோழர் உமா அமரநாதன். இவங்க 4 பேர் இசைக்கலைஞர்கள்லாம் குறிப்பாக சொல்லணும். அந்த மல்லிகை முல்லை பாட்டு முதல்ல பாடின பாருங்க, அண்ணன் ஒரு கோயில், அது என்னமா வாய்ச்சாங்க தெரியுமா? அந்த 3 பேருக்கு ஒரு கைத்தட்டு முதல்ல கொடுத்துருவோம் நம்ம. இப்படி ஒரு இசைக்கலைஞர்கள். அவர் பாண்டிச்சேரி பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியர். என்னுடைய வகுப்பு தோழர் தான். நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒன்றா படிச்சுட்டு இருக்கோம். எம்ஏ வரைக்கும், +2லேருந்து எம்ஏ வரைக்கும் ஒரே வகுப்பில் படித்தோம் நாங்கள். என்னுடைய அற்புதமான நண்பர் தலைமை ஆசிரியர் வாசு, கீபோர்டு. பேடு கலைஞர் தம்பி முத்து, தபிலா கலைஞர் சகோதரர் கார்த்திக். இப்படி இவங்களை பல வருஷமாக என் கூடவே இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இன்னமாடாவும் அவங்க கூடயே நாங்கள் இருக்கிறது. இருந்தாலும் உங்களை நான் விட முடியாது, வேறு வழி இல்லை. எனக்கு புதுசாக யாராவது செட் பண்ணணுன்னா கஷ்டம். செட் பண்ணுறதுனாலே பொதுவாக உங்கள் இசைக்குழுவை செட் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் எதுக்கு சிரிக்கிறாங்க? அதான் இசைக்குழு செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது அதனால் இவங்களை விட்டுட்டு வேற யாராவது புதுசாக கூப்பிட்டு வர முடியாது. அதனால் மிக அருமையான ரசிகர்கள். நல்லா கூட்டிட்டாங்க சார். ஒன்று கூட்டிட்டாங்கன்றாங்களா, அது மாதிரி ஒன்று கூட்டிட்டாங்க. எந்த பக்கம் தப்பிச்சு போக முடியாது. அதனால் தீர்ப்பை ஒழுங்காக சொன்னால் தான் உன்னை விடுவோன்ற மாதிரி 3 பக்கமும் அருமையான ரசிகர் கூட்டம். குறிப்பாக தாய்மார்கள் நிறைய உட்காந்துருக்காங்க. அவங்க கை தட்டும் போது தான் தெரியுது தாய்மார்கள் தனியாக, அவங்க தட்டுற சத்தம் தனியாக கேட்கும். பெண்கள் தட்டுற சத்தமும் ஆண்கள் தட்டுற சத்தமும் தனியாக கேட்கும். சார் பொதுவாக சார் வேலை செய்கிறவனுக்கு தான் முதுகுல தட்டி கொடுப்பாங்க தெரியுமா? வேலை செஞ்சால் தான் முதுகுல தட்டு கிடைக்கும். நீங்கள் கொசு கூட எடுத்துங்க, அது வேலை செய்யும் போது தான் முதுகுல தட்டுறோம். கொசுவாக இருந்தால் கூட வேலை செய்யும் போது தான் தட்டுறோம். முத்துணி ஏற்று டப்புன்னு தட்டுறோம். அதனால் வேலை செய்கிறவனு தான் முதுகில் தட்டு விடும். அதுபோல் எங்களுக்கெல்லாம் காசு பணம் முக்கியம் இல்லை. கலக்கல்காங்க என்ன காசுக்காக வரேன்னு நினச்சிங்களா? ஐயா கொடுக்காம விட்றாதீங்க. அதுக்காக ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நீங்கள் வேறு இவனை புக் பண்ணுறா, இவனை புக் பண்ணுறா, ஃப்ரீயாக வரான்டான். அதுமாரி ஆகிடாதீங்க. 4 பேர் என்னை கட்டி வச்சு வதிப்பாங்க. ஆமாம், அதனால் அது வேறு விஷயம். ஆனால் இந்த அன்பு பாருங்கள், அந்த பாட்டு பாடும்போது கூட தலையாட்டி கூடவே பாடி செய்தி சொல்கிற போது ரசித்து கைதட்டி எங்களை ஆரவாரம் செய்கிறீங்கள சார், இதை விட எங்களுக்கு சொத்து என்ன சார் வேணும்? இதான் சார் எங்கள் சொத்து. இந்த ரசிகர்களை சம்பாதிச்சதான் எங்கள் சொத்து. எனவே இது ரொம்ப அழகான கூட்டம். உங்கள் முன்னாடி வந்து உட்கார்ந்ததுக்கும் இந்த மேடையை தந்ததற்காக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிற அத்தனை பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அண்ணன் வாணியம்பாடி முத்தமிழ்ச்சங்கத்தின் செயலர் அண்ணன் பிரகாசம் அவர்களுக்கும், இந்த SMS அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், அவரோடு இணைந்திருக்கிற அத்துணை பொருளாளர், செயலாளர், இந்த குழுவை சார்ந்த அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி